பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தேமுதிகவின் இப்போதைய தலைவரா இருக்காங்க. அவங்க எந்த கூட்டணிக்கு போவாங்க அப்படின்றது தான் ஒரு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசியல்ல. அவங்க 3 கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஒண்ணு தாவேகா, இன்னொன்னு அதிமுக கூட்டணி, அதுக்கப்புறம் திமுக கூட்டணி. இந்த 3 கூட்டணிக்கு தான் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரியுது. முதல்ல தாவேகா கூட்டணி பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகளையும், அவங்க கேட்கக்கூடிய தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து இந்த அரசியல்ல வந்து ஒரு கூட்டணி வைக்க வந்து இந்த தொகுதியை நீங்க ஒதுக்குறீங்க, அந்த தொகுதிக்கான செலவு வந்து ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது வழக்கம் தான். அது வந்து சொல்றதுல தவறு இல்ல. 2024ல வந்து 20 கோடிலாம் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ தேமுதிக கேட்கக்கூடிய தொகையும், தொகுதியும் வெற்றி வாய்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவங்களால கொடுக்க முடியுமானா இந்த தொகுதிகளை வந்து கண்டிப்பா விஜய் அவங்களால கொடுக்க முடியும். நீங்க வந்து ஒரு 20 சீட் கேட்குறீங்களா, இந்தாண்டி ஒரு 50 சீட் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருவாங்க. பட் ஆனால் எவ்வளவுதான் போயிட்டு விஜய் ஒரு ராதாகிருஷ்ணன் அவங்க கிட்ட போய் பணத்தை கேட்டுட்டே இருக்குது. இப்போ வந்து ஆல்ரெடி புசி ஆனந்த் அவங்க வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு ஒரு 50-100 கோடி செலவு பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்தில் அவர் இருக்காரு. எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். அதை பத்தி தனியாக ஒரு வீடியோல பார்ப்போம். இப்போ விஜயகாந்த் அவங்கள வந்து இந்த தேமுதிக வந்து கூட்டணியில கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கான செலவுகள்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த செலவுகள் செய்ய முடியுமா அப்படின்னா அவங்க கேட்ட தொகை வர கண்டிப்பா வராது. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை கண்டிப்பா ஒரு 5ல இருந்து 10 எம்எல்ஏ வந்து நம்ம சட்டசபைக்குள்ள அமைச்சிடணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துல இருக்காங்க. ஸோ இந்த தீர்மானத்தை விஜயங்களால் நிறைவேற்றி வைக்க முடியுமானா தொகுதிகளை கொடுக்க முடியும், தொகையை கொடுக்க முடியாது. இந்த வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். இது நமக்கு பார்த்தா தெரியுது. ஸோ இயற்கையிலேயே வந்து தாவேக கூட்டணி அப்படின்றது தேமுதிக பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி இது ரெண்டுமே ஒன்னா சேர்த்து தான் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் அதிமுக கூட்டணியில இருந்த 2026 இருந்தாங்க. அப்ப ராஜ்யசபா சீட் எல்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல வந்து அந்த ஒரு சீட் கொடுக்குறாங்க, அந்த சீட் கொடுக்கல. அப்போ வந்து அதிமுக ரிட்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஏன்னா அதிமுகல பாத்தீங்கன்னா அப்போ இபிஎஸ் அவங்களுக்கு ஒரு சில செய்திகள் வருது, இவங்க வந்து திமுக கூட்டணிக்கு போனாலும் போவாங்க 2026ல. அப்படி போனாங்கன்ற பட்சத்துல நம்ம இதுக்கு வந்து ராஜ்யசபா சீட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து ஓகே இது வந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வரதுனால அந்த சொல்லப்பட்ட ராஜ்யசபா சீட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொடுக்காம இருக்காங்க. ஏன் வந்து நம்ம ராஜ்யசபா சீட்டு இவங்க வந்து வெளியே போறவங்களுக்கு ஏன் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ப அந்த டயத்துல கொடுக்காம நிப்பாட்டி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 5ல இருந்து 10 எம்எல்ஏக்கள் வந்து அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5ல இருந்து 10 எம்எல்ஏக்கள் அவங்க வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னா இந்த 2 கூட்டணி திமுக அதிமுக கூட்டணியில தான் அவங்க போயிட்டு கேட்டு சீட்டு வாங்கி அதுல போட்டி போட்டாங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 பேரால தான் அவங்க கேட்கக்கூடிய செலவுக்கான தொகைகளை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 பேர் கிட்ட மட்டும் தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இபிஎஸ் அவங்க கிட்ட போயிட்டு ஆர்பி உதயகுமார் பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி சந்திச்சிருக்காங்க அப்படின்ற தகவலாம் பார்க்க முடியுது. ஸோ அப்ப இந்த கூட்டணிக்கான மரியாதை நிமித்தமா எந்த அமைச்சரும் போயிட்டு முன்னாள் அமைச்சர் போயிட்டு ஒரு சின்ன அரசியல் கட்சி தலைவர்கிட்ட போயிட்டு 1 மணி நேரம் நின்று வெயிட் பண்ணலாம் பார்த்து பேச மாட்டாங்க. ஸோ மரியாதை நிமித்தம் வெளியே சொல்றதா இருந்தாலும் அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்றது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்றத ஆர்பி உதயகுமார் சுமையமா சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. பட் ஆனா அதிமுக கூட்டணி அதுக்கு 100% போயிடுவாங்களா அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள்லாம் செய்யறாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து வேணுகோபால் அவங்கலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து கேரளா முதலமைச்சர் ஆகிறதுக்கு எனக்கு விஜய் வேணும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்றாங்க. ஒரு லாபி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலாம் நமக்கு தெரியுது. ஸோ இன்ஃபேக்ட் வேணுகோபால் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து வின் ஆகுது, அவங்களோட லாபி வந்து வின் ஆகுது அப்படின்ற பட்சத்துல காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேற கட்டாயம் வரும். காங்கிரஸ் வந்து இங்க இந்தி கூட்டணி மாதிரி காங்கிரஸ் வந்து ரொம்ப ஓப்பனா வந்து இங்க தமிழகத்துல வந்து திமுக கூட்டணி விஜய் அவங்களால வந்து இந்தி கூட்டணி மாதிரி இங்க வந்து தமிழகத்துல வந்து திமுக எதிர்ப்பேன், காங்கிரஸை வந்து எதிர்ப்பேன், ஆனா கேரளால வந்து காங்கிரஸ் ஆதரிப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கூட்டணி வைக்க முடியாது. இந்தி கூட்டணி அப்படிதாங்க இருந்தது. தமிழகத்துல கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்னா இருந்தாங்க, கேரளால கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரெதிர போட்டி போடுறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில வந்து இந்தி கூட்டணியில் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் போட்டி போடுறப்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்து காங்கிரஸ் தனிச்சு போட்டி போடுமா, இவங்க தனிச்சு போடுவாங்களாம். ஆனா இந்தியா லெவல்ல பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ்ல வருவாங்களா அப்படின்ற மாதிரி கூட்டணி வந்து விஜய் அவங்களுக்கு செட் ஆகாது. விஜய் அவங்க தலைமையை தான் தமிழ்நாட்டிலே இருக்கிற மாதிரி வரும். அப்படி விஜய் அவங்க தலைமையை ஏத்துக்கிட்டு காங்கிரஸ் போயிட்டாங்க, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வெளியேறிட்டாங்க பட்சத்துல திமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் செலப்பை ஈடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு கட்சிகளை வந்து சேர்க்கணும். அதே மாதிரி காங்கிரஸ் அளவுக்கே வந்து ஏதாவது பலம் வச்சிருக்கக்கூடிய கட்சினா உண்மையை சொல்லணும்னா பாஜக தான் இருக்காங்க. பாஜக வருவாங்களா அப்படின்னா ரொம்ப டவுட் தான். வந்தாங்கன்னா இந்த 6-7 மாசத்துல வந்து அந்த ரொம்ப ஒரு கொள்கையை ஒற்றுமை பண்றது, ஓட்டுகள் சேகரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த ஈடு கட்டணும் அப்படின்னா தேமுதிகவையும் ராமதாஸ் அவங்களோட தரப்பையும் கமலஹாசன் அவங்க வந்து இப்ப அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் வந்து உள்ள இழுத்துட்டு வந்து அவங்களுக்கான அந்த அரசியல் வளர்ப்பையும் கொடுத்து இந்த 3 பேரையும் வந்து கமலஹாசன் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்றது,
ராமதாஸ் அவங்களோட தரப்பையும், தேமுதிக விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட தரப்பையும் திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுனால இந்த காங்கிரஸ் இழப்பு வந்து ஈடுகட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது எப்படி அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, காங்கிரஸ் இப்போ ஒரு 30 சீட்டு கேட்கறாங்கன்னு வைங்க. ஒரே ஆள்கிட்ட பேசுறதுக்கு இப்ப ராமதாஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல ஒரு 20 சீட்டு குடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி 20 சீட்டு குடுக்கலாம் அப்படின்னா, இப்ப ராமதாஸ் அவங்க தரப்பு, அன்புமணி ராமதாஸ் அவங்களோட தரப்புன்னு 2ஆ இருக்கு. சோ இப்ப ராமதாஸ் ஐயா அவங்களுக்கு 10 சீட்டு, விஜயகாந்த் அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு, கமலஹாசன் அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு. இப்போ 25 சீட் இருக்க இடத்துல இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5 சீட் வந்து ரீடைன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. திமுக அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இப்போ டிசம்பர் வரைக்கும் பார்ப்போம். ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் இருக்காங்கன்ற பட்சத்துல வேற வாய்ப்பு இல்ல. பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு அதிமுக கூட்டணியில தான் வந்தாகணும். ஏன்னா இவங்க எல்லாருமே வச்சுக்கிட்டு விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் அவங்களையும் வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டு அவங்க கேட்குற சீட்டு வந்து கொடுத்தாங்கன்னா, திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் ரிட்டைன் பண்றாங்கன்னா கொஞ்சம் சீட்டு வந்து ஜாஸ்தி பண்ணி தான் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால விஜயகாந்த் அவங்களையும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களையும் உள்ள கொண்டு வந்தாங்கன்ற பட்சத்துல இந்த சீட்டு வந்து ஜாஸ்தியா பண்ணி கொடுக்குறப்ப நம்ம சீட்டு வந்து ஏற்கனவே 120 சீட்ல தான் போட்டி போட 120 சீட்டு கிட்ட வெற்றி பெற்றாங்க. சோ இந்த 170 சீட்ன்றது ஏற்கனவே 155 சீட் ஆகுன்ற மாதிரி இருக்கு. இதே மாதிரி விஜயகாந்த் அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்தாங்கன்னா ஒரு 5 சீட்டா கொடுத்து 150 சீட்டா மாறும். இந்த மெச்சாரிட்டி நம்ம வந்து நிறைய தொகுதியில போட்டி போட்டா நம்ம கட்சிக்கு இந்த மெச்சாரிட்டியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுனால வந்து விஜயகாந்த் அவங்கள சேர்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாப்படும் தேமுதிகவை. சோ டிசம்பர் வரைக்கும் பார்ப்போம். ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக இருந்தாங்கன்னா வேற வழி இல்ல. தேமுதிகக்கு அதிமுக கூட்டணியை விட்டு அதிமுக கூட்டணிக்கு போறதை தவிர வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. சோ மக்களாகி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு பார்ப்போம். பை.